ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு குயிக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ கடை குட்டி போண்டா தான் நான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடலை மாவு ஒரு கப்பு, அரை கப் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு, 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 4 தட்டின பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் போல் காஷ்மீரி மிளகாத்தூள். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாவில் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் அதில் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இது தண்ணி விடாமல் நல்லா அந்த வெங்காயத்தோட ஈரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா மாவு கூட சேர்ந்து கலந்து பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் காஞ்ச எண்ணெய் இதில் கொஞ்சம் போல் ஊற்றலாம். ஏன்னா கொஞ்சம் முறுமுறுன்னு வரும். ஏன்னா நான் இதில் காட்ட மறந்துட்டேன் வீடியோவில். நல்லா பிணைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் வரணும். இப்போ நான் ஆல்ரெடி ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். குட்டி குட்டியாக நம்ம போண்டா மாதிரி சட்டுன்னு போட்டு எடுத்துடலாங்க. கொஞ்ச நேரம் மேக்ஸிமமே இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. சூப்பரான சுவையான டீ கடை குட்டி போண்டா நமக்கு தயாராக ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கே பசிக்குதுன்ற நேரத்தில், ஈவினிங் நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம், நல்லாவும் இருக்கும். இப்போ குட்டி குட்டியாக போட்டுடலாம். போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமும் வேணாம், லோ ஃப்ளேமும் வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. நல்லா சூப்பராக மொறுன்னு நல்லா டேஸ்ட்டான டீ கடை குட்டி போண்டா நமக்கு தயாராகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆயிலும் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப ஓவராலாக இருக்காது. ஆயில் நல்லா எடுத்துட்டு உங்களுக்கு வேணுன்னா டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே கூட நீங்கள் வச்சிங்கன்னா ஆயிலெலாம் எடுத்துடும். அவ்வளோதாங்க. மேக்ஸிமமே பார்த்திங்கன்னா இதுக்கு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் குயிக்காக பண்ணிடலாம். வெரி வெரி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒன்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.